இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் மாறி மாறி விமர்சனம் செய்வதும் பின்னர் கூட்டணி வைப்பது வழக்கம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஈழத் தமிழருக்காக தன்னுயிர் நீத்த முத்துக்குமார் உள்ளிட்ட தியாகிகள் 17ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி மதிமுக சார்பில் சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, திமுக கூட்டணியில் உரசலும் விரிசலும் இல்லை, வலுவாக உள்ளது என்றும், கூட்டணி குறித்து திமுக எந்த நேரத்தில் அறிவிக்குமோ அந்த நேரத்தில் அறிவிக்கும் என்றும் கூறினார். ஒரு உரசலும் இல்லை, விரிசலும் இல்லை. நிரந்தரமான ஒருங்கிணைப்பும் தோழமையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பரஸ்பரம் நிலவுகிறது என்பது என்னுடைய கருத்து. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீதான வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அரியலூரில் உள்ள டால்மியா சிமெண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக அன்புமணி, வழக்கறிஞர் கே பாலு ஆகியோர் சுரங்கத்திற்குள் நுழைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். இது தொடர்பாக அந்நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் மீது கயர்லாபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி அன்புமணி மற்றும் வழக்கறிஞர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது போராட்டத்தில் எந்தவித வன்முறையும் நடைபெறவில்லை என்று கூறி வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டதுடன் விசாரணையை 4 வாரத்திற்கு தள்ளி வைத்தார். இந்துக்களுக்கு எதிரான தீய சக்தி திமுகவை அப்புறப்படுத்த தேர்தலில் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் மணலிவிளை ஈஸ்வர் கால பூதத்தான் பத்ரகாளியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து நடைபெற்ற வாழ்த்தரங்கில் பங்கேற்று பேசிய ஹெச் ராஜா, விளக்கேற்றுவது இந்துக்களின் ஆன்மீக வேலையை தவிர அறநிலையத்துறையின் வேலை இல்லை என கூறியவர், திமுக அரசு ஒரு இந்து விரோத அரசு என சாடினார். சர்க்காருக்கு போகுதா? மசூதி சர்க்கார் கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல. எதுல இருந்து போகுது? நீங்களும் நானும் கொடுக்கிற வரி பணத்துல இருந்து முலைமாக்களுக்கு மாசம் 3000 ரூபாய் அரசு கஜானாவில இருந்து. திருவாரூர் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்து கணக்கை முறையாக பராமரிக்காத செவிலியர்களை தமிழக சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பெருந்தகை கடுமையாக எச்சரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது கோமல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பெருந்தகை சுகாதார நிலையத்தில் உள்ள மருந்துகளின் இருப்பு, நோயாளிகளின் விவரம் உள்ளிட்ட விவரங்களை மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அப்பொழுது மருந்துகளின் இருப்பு குறைவாக இருப்பதை கணக்கிட்டு அதனை குறித்து வைக்காத செவிலியர்களை எச்சரித்தார்.